எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு வெட்சி போக்கல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நாம் ப்ளவுஸ் கட்டிங் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் என்னோட நன்றி. இதுக்கு முன்னாடி நியூஸ் பேப்பர் யூஸ் பண்ணி ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோவுக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. அண்ட் தென் ஃபேப்ரிக்கில் பண்ண சொல்லி நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்காக தான் இப்போ இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஃபேப்ரிக்கில் ப்ளவுஸ் கட்டிங் எப்படி பண்ணுறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம துணியை எடுத்து இந்த மாதிரி ரெண்டாக மடித்து போட்டுக்கலாம். ரெண்டாக மடித்த பிறகு எப்படி இருக்கணும்னா, ஓப்பன் சைடு ஆப்போசிட் சைடில் இருக்க மாதிரி இருக்கணும். ஸோ இந்த மாதிரி மடித்து போட்ட பிறகு இந்த பாட்டமில் இருந்து ஒரு இன்ச்சு இருக்க மாதிரி அளவு எடுத்துக்கிட்டு அதை நம்ம ஸ்கேலால் லைன் போட்டு விட்டுக்கலாம். அது எதுக்குன்னா, நம்ம இப்போ பேக் சைடு தான் ஃபஸ்ட்டு கட் பண்ண போகிறோம். ஸோ பேக் சைட் பார்ட் மடித்து தைக்கிறதுக்காக இந்த 1 இன்ச்சு நம்ம லைன் போடுறோம். நெக்ஸ்ட்டு ப்ளவுஸை இந்த மாதிரி மடித்து கரெக்டாக நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அந்த லைன் போட்டு இதிலேருந்து மேலே வச்சுக்கலாம். வச்ச பிறகு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா, நெக்கு ஃபஸ்ட்டு மார்க் பண்ணுறோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு மார்க் பண்ண போகிறது எல்லாமே கரெக்டான அளவு மட்டும்தான். ஸோ ஃபஸ்ட்டு நெக்கு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். நெக்கு மார்க் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா, ஷோல்டர் மார்க் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ஷோல்டர் மார்க் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா, இப்போ நான் இங்கே மார்க் பண்ணுறேன் இல்லைங்களா, இது நம்மளோட ஷோல்டருக்கான அந்த ஹைட் கரெக்டான அளவு. அது இப்போ நான் மார்க் பண்ணியிருக்கிறது. ஸோ அதையும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஆர்ம் ஹோல் கீழே மார்க் பண்ண போகிறோம். அதே மாதிரி இந்த பாட்டம்லேயும் மார்க் பண்ணிக்கலாம். கரெக்டான அளவு போட்டோம் இல்லைங்களா, அதுலேருந்து 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ராவாக தையலுக்கு மார்க் பண்ணுறோம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா மேலே தான் மார்க் பண்ணணும். எக்ஸ்ட்ரா அளவு நம்ம மேலே மார்க் பண்ணுறோம். இதுவும் அதே மாதிரி தான் நமக்கு கரெக்டான அளவுக்கு மேலே மார்க் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு நம்ம மார்க் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, அந்த எல்லா டாட்ஸையும் நம்ம கனெக்ட் பண்ணி விட்டுக்கலாம் ஸ்கேல் வச்சு. ஒரு 2 இன்ச்சு எடுத்துக்கிறோம். அது எதுக்குன்னா, நம்ம எக்ஸ்ட்ரா அளவு, நம்ம பாடி போர்ஷனுக்கான அந்த எக்ஸ்ட்ரா அளவு 2 இன்ச்சு எடுத்து அதை மார்க் பண்ணிவிட்டு அதையும் ஸ்கேல் வச்சு லைன் போட்டுக்கலாம். இவ்வளோ தான் நம்ம பண்ண போகிறது. இங்கே பார்த்தீங்கன்னா நெக்கு நமக்கு என்ன டிசைன் பிடிக்குதோ வச்சுக்கலாம். நான் ஜஸ்ட்டு இப்போ ரவுண்ட் நெக் தான் இதில் மார்க் பண்ணியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா நம்ம ஆர்ம் ஹோல்க்கான அளவு. இது 1.5 இன்ச்சு எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு ஆர்ம் ஹோல் நம்ம குழி பண்ணுறதுக்காக இந்த மாதிரி போடுறோம். ஸோ இந்த ஹோல் 1.5 இன்ச்சு வரைக்கும் வச்சுட்டு மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம கர்வ் போடணும். நெக்ஸ்ட் நம்ம லைன் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதே லைனில் ப்ளவுஸ் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ண பிறகு இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஸ்டிச்சஸ் வரும். ஸ்டிச்சஸ் வரக்கூடிய இடத்துலலாம் நம்ம ஒரு நாச் போட்டுக்கலாம். அப்படி போட்டால் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம ஃப்ரண்ட் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஆல்ரெடி நம்ம பேக் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த பீஸை எடுத்து அப்படியே நம்ம இந்த ஃபேப்ரிக் மேலே வச்சுக்கலாம். ஏன்னா நமக்கு ஆர்ம் ஹோலோ இல்லைனா ஷோல்டரோ சேஞ்ச் ஆக போகிறதில்ல. அதனால் நம்ம அப்படியே வச்சுக்கிட்டு அந்த அளவே மார்க் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம நெக்கு தான் மார்க் பண்ண போகிறோம். அது என்ன பண்ணுறோன்னா, ஆல்ரெடி நம்ம வச்சுருக்கிறது தையலுக்கும் சேர்த்து மார்க் பண்ணோம் இல்லையா, அந்த அளவு. இப்போ நம்ம மார்க் பண்ண போகிறது கரெக்டான அளவு மட்டும்தான். அதனால் ப்ளவுஸை ஒரு 1/4 இன்ச்சு இறக்கி வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டு இப்போ நான் காமிச்சிருக்கேன் இதே மாதிரி நீங்கள் அதோட ஷேப்லேயே அப்படியே நெக்கை மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா, நம்ம ஃபஸ்ட் டாட் மார்க் பண்ண போகிறோம். கொக்கி சைடு இருக்கக்கூடிய டாட் மார்க் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கீழே பட்டிக்கான அளவு இருக்குது இல்லையா, அந்த இடத்துல அதையும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஸோ பட்டி மார்க் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா, லூப்போட அந்த லென்த்து, அந்த லென்த்தையும் நம்ம அப்படியே இப்போ நான் காமிக்கிற மாதிரி அதோட பாட்டமில் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அப்படி மார்க் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம சென்டர் டாட் மார்க் பண்ண போகிறோம். அதுக்கு ப்ளவுஸில் நம்ம ஷோல்டர் இருக்கு இல்லையா, அதோட சென்டரை பிடிச்சிக்கோங்க.
சென்டர் பிடிச்சிக்கிட்டு ஆல்ரெடி நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபேப்ரிக்கில் சென்டர் வந்து ஷோல்டரில் மார்க் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ அந்த சென்டரில் வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க. இதுவும் வந்து 1/4 இன்ச்சு நம்ம இறக்கி தான் வைக்கிறோம். ஸோ இறக்கி வச்சுக்கிட்டு அந்த டாட் இருக்குது இல்லைங்களா, அந்த ஷோல்டர் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் தூக்கி பிடிச்சிங்கன்னா நமக்கு ஒரு டாட் கிடைக்கும். அந்த ப்ளவுஸில் வந்து ஒரு டாட் கிடைக்கும். அந்த டாட்டை பிடிச்சிக்கிட்டு இதே மாதிரியே மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த 2 டாட்டுக்கான லென்த்தையும் வந்து நம்ம வந்து ஸ்கேல் வச்சு லைன் போட்டுக்கலாம். ஸோ ஆம்ஹோல் வந்து வரக்கூடிய டாட் வந்து எதை பேஸ் பண்ணினா, ஆல்ரெடி நம்ம மார்க் பண்ணியிருக்க 2 டாட்டோட மிடில் பாயிண்ட்டை பேஸ் பண்ணி தான் அது பிடிக்கணும். ஸோ அதையும் நீங்கள் வந்து மிடில்லேருந்து கரெக்டாக கனெக்ட் பண்ணிக்கோங்க. டாட்ஸ் எல்லாத்தையும் மார்க் பண்ணி லைன் போட்டதுக்கப்புறம் இப்போ டாட்ஸ் பிடிக்கிறதுக்கான அந்த அளவு வந்து மார்க் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம டாட் பிடிக்கிறதுக்கான அளவு 1.5 இன்ச்சு இருந்தால் போதும், 2 பக்கமும் சேர்த்து. நெக்ஸ்ட்டு ஹாம்ஹோல்லேருந்து வரக்கூடிய டாட் பிடிக்கிறதுக்கான அளவும் கொக்கி சைட்லேருந்து வரக்கூடிய அளவும் 1/4 இன்ச்சு பிடிச்சா போதும். ஸோ அதுவே வந்து நமக்கு டாட் பிடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இவ்வளோ தான் நம்ம டாட் பிடிக்கிறதுக்கு தேவையான அளவு. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம வந்து மார்க் பண்ணதுக்கப்புறம் அப்படியே வந்து அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது உங்களுக்கு கிளியராக புரியணுங்கிறதுக்காக தான் நான் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு மார்க் பண்ணி காமிச்சேன். இது உங்களுக்கு கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். இவ்வளோ தான் நம்ம வந்து ஃப்ரண்ட் கட் பண்ணுறதுக்கு தேவையான அளவு. ஃப்ரண்ட் பேக் முடிஞ்சிடுச்சு. இப்போ ஹேண்ட் கட்டிங் பண்ணுறோம். ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு கிளாத் எடுத்துகிட்டு, நம்மக்கிட்ட மீதி இருக்கு இல்லையா, அந்த கிளாத்தை எடுத்துகிட்டு இந்த மாதிரி அதை வந்து 4ஆக மடிச்சுக்கோங்க. இந்த 1 இன்ச்சு வந்து தையலுக்காக நம்ம வந்து மார்க் பண்ணுறோம். ஸோ 1 இன்ச்சு எடுத்து இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ப்ளவுஸை வந்து பிரித்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு ஆம் ஹோல் வந்து மார்க் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஹோல் வந்து மார்க் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோன்னா, இப்போ நான் பண்ணுறேன் இல்லைங்களா, இதே மாதிரி நீங்கள் மேலே பிடிச்சிக்கிட்டு அந்த கரெக்டாக அந்த அளவு வந்து எங்கே வருதோ அங்கே கீழே மார்க் பண்ணிங்கனாலே நமக்கு ஆம் ஹோல் அளவு கரெக்டாக வந்துடும். ஸோ நம்ம அளவு ப்ளவுஸ் வச்சு கட்டிங் பண்ணும்போது இந்த மாதிரி அளவு எடுத்துக்கிட்டால் நமக்கு கரெக்டாக இருக்கும். ஆம் ஹோல் வந்து நம்ம போட்டிருக்கிறது கரெக்டான அளவு. இதை ஜாயின் பண்ணி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு தையலுக்காக ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ராவாக மார்க் பண்ணுறோம். இதையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஹேண்ட் கட் பண்ணுறது இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சிம்பிள் இது. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டிச்சிங் பண்ணும்போது ஃப்ரண்ட் சைடில் மட்டும் லைட்டாக கட் பண்ணி விடுவோம். அது வந்து பார்த்திங்கன்னா ஃபிட்டிங் நமக்கு பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். இது நம்ம ஸ்டிச் பண்ணும்போது கூட ஃப்ரண்ட் சைடில் மட்டும் லைட்டாக கட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நமக்கு வந்து தையல் வரும். அதுக்காக இங்கே நம்ம வந்து நாச் போடுறோம். அது நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அந்த இடத்துல தான். ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து நாச் போடுறது எப்படின்னு கேட்டிருந்தாங்க. அது என்னென்னா, நமக்கு தையல் எங்கெல்லாம் வருமோ அந்த இடத்துல வந்து நம்ம நாச் போடணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஹேண்ட் கட்டிங் முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம பட்டி எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுவும் ரொம்ப சிம்பிள் தான். அதுக்கு வந்து மீதி நம்மள்கிட்ட கட் பண்ணது போக மீதி இருக்க துணி இருக்கு இல்லைங்களா, அந்த துணியை இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அதாவது 2 துணியாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா, இதில் வந்து 1 இன்ச்சு இருக்க மாதிரி மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேல் வச்சு லைன் போட்டுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா பட்டி நம்ம மடித்து தைக்கிறதுக்காக இந்த அளவு வேணும். அதுக்காக இந்த அளவு எடுத்துக்கிறோம். 1 இன்ச் லைன் போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா, ப்ளவுஸ் எடுத்து கரெக்டாக அந்த லைன் மேலே வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு நம்மளோட பட்டிக்கான அளவு வந்து கரெக்டாக அந்த பட்டியில் என்ன அளவு இருக்கோ அந்த அளவை அப்படியே நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங்லேயும் எண்டிங்லேயும் மார்க் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறோம், சென்டர்லேருந்து ஒரு மார்க்கிங் வந்து பண்ணிக்கலாம். அப்போ தான் நமக்கு வந்து அந்த லைன் போட கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மார்க் பண்ணியிருக்க அளவுலாம் கரெக்டாக அப்படியே வந்திருக்கு பாருங்கள். மார்க் பண்ணதுக்கப்புறம் நம்ம தையலுக்காக ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கலாம். நம்ம வந்து இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் பட்டி கட் பண்ணுறது. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா நம்மளோட ப்ளவுஸ் கட்டிங்க்கு தேவையான எல்லா பீசஸும் நம்ம வந்து கட் பண்ணிட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம லூப் தைக்கிறதுக்காக ஒரு துணி தேவைப்படும். ஸோ மீதி இருக்க துணியில் கொஞ்சம் லென்த்தாக இருக்க மாதிரி ஒரு 2 பீஸ் வந்து நமக்கு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா கழுத்து ஜாயின் பண்ணுறதுக்காக நமக்கு வந்து ஒரு அளவு தேவைப்படும். அது வந்து 1 இன்ச்சு இருக்க மாதிரி நம்ம மார்க் பண்ணிவிட்டு ஒரு 5-6 பீஸ் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். சாம்பிளுக்கு இப்போ நான் 1 தான் உங்களுக்கு வந்து கட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு 5 பீஸ் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து நம்ம கழுத்து ஜாயின் பண்ணுறதுக்கு தேவைப்படும். ஸோ மொத்தமாகவே இவ்வளோ தான் நமக்கு வந்து ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு தேவையான கட்டிங் மெட்டீரியல்ஸ் இவ்வளோ தான். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தென் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அகெயின் வேறு ஒரு ஸ்டிச்சிங் ரிலேட்டடான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வெற்றி பூக்கள், கற்போம் கற்பிப்போம்.